ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் நோயாளிகள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நடந்தது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 6 தளங்கள் கொண்டது. இங்கு 300க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இரவு சுமார் 11 மணியளவில் மருத்துவமனையின் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு இருந்த நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் உட்பட அனைவரும் பதறியடித்து ஓடியதால் பதற்றம் ஏற்பட்டது. அடுத்தடுத்த தளங்களுக்கும் புகைமூட்டம் பரவியதால் அங்கு இருந்தவர்களும் பீதியில் வெளியேறினர். நோயாளிகளை சக்கர நாற்காலிகளில் வைத்தும் சிலரை துணியில் வைத்தும் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் போலீசார் தூக்கிக் கொண்டு பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். நோயாளிகள் உறவினர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள வராண்டாவில் பீதியில் அமர்ந்திருந்ததால் பரபரப்பு அதிகரித்தது. புகமூட்டம் தான், ஃபயர் சேஃப்டி மாதிரி, ஃபயர் மாதிரி இதான் நடந்தது. கடைசியில் வந்து 3வது பூரா 4, 5 தாங்க முடியல, மூச்சு திணறல். ஆமா இருந்தோம். திடீர்னு வந்து நர்ஸ் எல்லாம் நெருப்பு பிடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். பதட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா அவங்கவுங்க முடியாத கூட சில பேர் இருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் போய் எங்கள் அப்பா சுத்தமாக நடக்க முடியாது. நான் போய் டக்குன்னு ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து அவளை நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் வெளியில். ஆனால் எல்லாரும் சேஃப் ஆகிட்டாங்க. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் அனைத்து தளங்களிலும் யாரேனும் சிக்கியுள்ளனரா என சோதனை செய்தனர். நோயாளிகள் அனைவரும் பழைய கட்டிடத்திற்கு அனுப்பி வைத்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு தேவையான அனைத்து கருவிகளும் உள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதா ராணி தெரிவித்தார். இல்ல, ஓல்டு பில்டிங் இல்ல, இருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஐசியூ மாத்தி இருக்கோமே, அங்க இருக்கு. இப்ப யாராவது மோசமான கண்டிஷன்ல இருக்காங்களா? இல்லங்க, 2 பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருக்காங்க. அவங்க அந்த வென்டிலேட்டரோட வச்சு இங்கே ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். தகவல் அறிந்து சென்ற மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் காலோன், காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் 2ஆம் தளத்தில் மின்சார அறையில் தீ விபத்து ஏற்பட்டு பேட்டரிகள் சிதறி கிடந்ததை ஆய்வு செய்தனர். தானியங்கி தீயணைப்பு கருவிகள் உடனே இயங்கியதோடு தீயணைப்பு துறையினர் உடனே தீயை அணைத்ததாக கூறினர். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பிரிங்க்லர் எல்லாமே வந்துருச்சு. அது வந்தனால பாதி ஆல்ரெடி அதனால ஃபயர் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் ஹெல்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் HHFEன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி நம்ம காவல்துறை, அதே மாதிரி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், போலீஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு 1/2 hour to 45 minutes ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபயர் கம்மி பண்ணிட்டாங்க. அனைத்து நோயாளிகளும் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்சித் சிங் காலோன் தெரிவித்தார். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு குறிப்பிட்ட 2 ரூம்ல தான் புகை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. பட் பேஷண்ட்ஸ் சேஃப்டிக்கான 3rd floor 4th floor உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸ் இந்த ஹாஃப் பிளாக்ல எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் மாற்றி பிளாக்ல ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்காங்க. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் மின் இணைப்பை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் தீ விபத்திற்கான முழு காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.